டைட்டானிக் கப்பல் இதோட கடல்ல மூழ்கி கரெக்டாக 113 வருஷங்கள் ஆக போகுது. அந்த கப்பலை சுற்றி ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னுமே ஆக்சுவலாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலை சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பணக்காரர்கள் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அந்த கப்பலை சுற்றி பார்க்க போன 5 குழு கொண்ட மெம்பர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட உடல் பாகங்கள் கூட கிடைக்கல. அதுக்கான காரணம் என்ன? இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இந்த கப்பல் இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் லிவேதான் அப்படின்ற அந்த ஒரு கிரீச்சருமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பரவப்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க. கரெக்டா, அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல ஏப்ரல் 14. ஸோ இனியில இருந்து கரெக்டா உங்களுக்கு 113 வருஷத்துக்கு முன்னாடி 1912 தான் இந்த கப்பல் கரெக்டா நைட் 11:40க்கு முழுக ஆரம்பிச்சு கரெக்டா ஏப்ரல் 15ஆம் தேதி 1912 அன்னைக்கு காலையில 2:20க்கு மொத்தமா முழுகி கடல் கடியில போயிடுச்சு. அதனால தான் நான் இந்த கப்பலை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களை ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கப்பலோட மர்மங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த கப்பல் எப்படி மூழ்கிச்சு அப்படின்ற இந்த மொத்த கதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். டைட்டானிக் கப்பல் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1909. அயர்லாந்து ஹார்லாண்ட் உல்ஃப் அப்படின்ற அந்த கம்பெனி தான் இந்த கப்பலை முதல்ல தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த கப்பலை ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலா தான் இதை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. அதே சமயத்துல இந்த கப்பல் ரொம்பவே பாதுகாப்பான ஒரு கப்பலாகவும் அதே மாதிரி இந்த கப்பலை முழுகவே முழுகாது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த கப்பலை ஆக்சுவலாக அவங்க உருவாக்குனாங்க. இந்த மொத்த கப்பலை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் இதுக்கு வேலை பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சமயத்தில் இந்த மொத்த கப்பலுமே முழுக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கப்பலை மொத்தமாக தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்ற அந்த கம்பெனி தான் உங்களுக்கு இந்த கப்பலை வாங்கினாங்க. அவங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேப்டன் ஸ்மித் அப்படின்றவர் தான் இந்த கப்பலுக்கு கேப்டனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியமிச்சாங்க. சரியா 1909 அப்ப ஜனவரி ஹார்லாண்ட் அண்ட் உல்ஃப் கம்பெனி அவங்க 2000 வேலையாட்களை வச்சு இதை 26 மாதங்களே இந்த கப்பலை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கப்பலையுமே 26 மாதங்களே அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கப்பலுக்கு டைட்டானிக் அப்படின்ற அந்த பேருமே வந்தது. இந்த கப்பல் கடல்ல மிதக்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்லைன் கம்பெனி அவங்களோட பிசினஸ் டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவங்க என்னன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பலை வாங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு அன்சிங்கபிள் கப்பல் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த கப்பலை ஆக்சுவலா அவங்க விளம்பரம் பண்ணாங்க. எனது முழுகவே முடியாத கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இதுல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு டிக்கெட்டுமே ரொம்பவே அதிகமா வித்துச்சு. இதை அவங்களோட முதல் மிஸ்டேக்கா நம்ம எடுத்துக்கலாம். இதனால ஸ்டார்லைன் கம்பெனி எதிர்பார்த்ததை விடவே அவங்களுக்கு டைட்டானிக்கோட டிக்கெட் ரொம்பவே அதிகமா ஃபில் ஆக ஆரம்பிச்சது. சரியா ஏப்ரல் 10ஆம் தேதி 1912 அன்னைக்கு இங்கிலாந்துல இருந்து சவுத் லேண்டன் வழியா அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க் சிட்டிக்கு போகக்கூடியது தான் இவங்களோட பிளானா இருந்தது. இதுக்கப்புறமா தான் இந்த கப்பல் தன்னோட 2240 பயணிகளோட புறப்பட்டுச்சு. தன்னோட முதல் பயணமா அந்த முதல் பயணத்தை மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய மக்களோட படையே அங்க இருந்தது. அதே சமயத்துல கப்பல்ல பயணம் பண்ற 2240 பயணிகளுமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல்ல நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வெதர் கண்டிஷனுமே ரொம்பவே கூலா காமா தான் இருந்துச்சு. அட்லாண்டிக் பெருங்கடல் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு அமைதியான கடலை தான் தெரிஞ்சுது. அப்ப கேப்டன் ஸ்மித் அந்த கப்பலை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டார்லைன் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அவர் ஒரு முக்கியமான மெசேஜுமே உங்களுக்கு கொடுத்தாரு. டைட்டானிக் அதோட டெஸ்டினேஷன் அடையறதுக்கு எக்காரணத்தை கொண்டுமே தாமதம் ஆகவே கூடாது. நம்ம பிளான் பண்ண மாதிரியே சரியா 7 நாட்கள்ல ஏப்ரல் 17ஆம் தேதி நியூயார்க்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதே சமயத்துல ஒருவேளை இந்த கப்பல் தாமதம் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையே போயிடும். இந்த கப்பலோட முதல் பயணம், ஆனா இந்த முதல் பயணத்திலேயே இந்த கப்பல் தாமதமா இங்க சேர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் எல்லாருக்குமே போயிடும். அதனால நம்ம கம்பெனியோட ஒரு ரெப்புடேஷனே போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் 7 நாள் காலக்கெடு கொடுத்ததுனால நமக்கு கேப்டன் ஸ்மித் நார்மலா கப்பல் போகக்கூடிய வேகத்தை விடவே ரொம்பவே அதிகமான வேகத்துல இந்த கப்பலை செலுத்த சொல்றாரு. இதுதான் அவங்க பண்ண 2வது மிஸ்டேக். ஸோ ஒரு வழியா இந்த கப்பல் தன்னோட 3 நாள் பயணத்துல நமக்கு அயர்லாந்து, பிரான்ஸ் அப்படின்ற எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பயணிகளை நமக்கு ஏத்திண்டு தன்னோட நடுக்கடல பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு கரெக்டா 14 ஏப்ரல் 1912
12 அன்னைக்கு இவங்களுக்கு பல கப்பல்ல இருந்து நமக்கு கப்பல்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டருக்கு ஒரு வார்னிங் சிம்பிள் வருது. ஆனால் அந்த ஒரு வார்னிங்கா ஒரு பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாரு. பிகாஸ் இந்த கப்பல் வந்து முழுகவே முழுகாத ஒரு கப்பல் அப்படின்ற ஒரு பேர் இந்த கப்பலுக்கு இருக்குல்ல. ஸோ அதனால நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் இதை தகர்த்து எரிஞ்சிட்டு இந்த கப்பல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை இந்த கப்பல் இருக்கக்கூடிய ஆபரேட்டர் இந்த ஒரு வார்னிங் சிம்பிளை வந்து முன்னாடியே ஒரு நோட்டீஸ் பண்ணி இவர் கேப்டன் ஸ்மித் கிட்ட சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்காம இவங்க தப்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கப்பல் ரொம்பவே வேகமா போனதுனாலையும் இவங்களுக்கு வரக்கூடிய வார்னிங்கை இவங்க நிராகரிச்சதுனாலையும் அந்த ஐஸ்பர்க் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ள இவங்க போயிடுறாங்க. அப்ப கப்பல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க உங்களுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லா கப்பல்லையுமே கப்பல் முன்னாடி எந்த மாதிரி தடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றவங்கள தான் இவங்க இருப்பாங்க. அந்த ஒரு சமயத்துல இவங்க கிட்ட ஆக்சுவலா ஒரு பைனாகுலர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதனால கப்பலுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றத இவங்களால தெளிவா பார்க்க முடியல. அந்த பனிப்பாறையவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்கத்துல போய் தான் பார்க்க முடிஞ்சது. இது உங்களுக்கான அடுத்த மிஸ்டேக்கா நம்ம எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட முன்னாடியே அந்த பைனாகுலர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா கப்பலுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே கேப்டன் கிட்ட சொல்லி வேகத்தை எப்படியாவது கம்மி பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த பனிப்பாறை பக்கத்துல போனதுக்கு அப்புறமா இவங்க வேகத்தை கம்மி பண்ண ட்ரை பண்ணதுனாலையும் அந்த ஒரு சமயத்துல இவங்க ரொம்பவே ஸ்பீடா போனாங்கல்ல. சோ அந்த ஒரு ரீசனால இவங்களால அந்த கப்பலை நிறுத்தவே முடியல. அப்ப கரெக்டா கப்பல் பனிப்பாறை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்குது. அப்ப கேப்டன் ஸ்மித் என்ன நினைச்சாரு அப்படின்னா கப்பல் தான் முழுகாதே, சோ அதனால அந்த பனிப்பாறையை தகர்த்து எரிஞ்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கேப்டன் நினைச்சாரு. ஆனா அந்த கப்பல் பனிப்பாறைக்கு ரொம்ப பக்கத்துல போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பாறை எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரியுது. அப்ப உடனே கப்பலை திசை திருப்ப அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே கப்பல் பனிப்பாறை மேல இடிச்சிருது. இந்த கப்பல் போன வேகத்தினால அந்த பனிப்பாறையில இடிச்சு அதனோட ஒரு சில சின்ன சின்ன பீஸ் எல்லாமே உங்களுக்கு கப்பலை விழுந்துருது. பார்த்த உடனே கேப்டனோட ஷிப்புக்கு ஒன்னும் ஆகல, சொன்ன மாதிரி இந்த ஷிப் இந்த பனிப்பாறையை இடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பனிப்பாறை இடிச்சதுனால ஒரு மிகப்பெரிய துளைவே இந்த கப்பல்ல உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இதனால இந்த கப்பலோட 5 பங்கர்ஸ் சேதம் அடைஞ்சிருது. அப்ப இந்த கப்பல்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த கப்பல்ல வெறும் 4 பங்கர்ஸ் மட்டும் தான் நமக்கு டேமேஜ் ஆயிருந்ததுன்னா இந்த கப்பல் மிதந்துட்டு இருக்கும். ஆனா இந்த கப்பலோட 5 பங்கர்ஸ்குள்ள தண்ணி வந்ததுனால கண்டிப்பா இந்த கப்பல் முழுகிடும் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. இது மூலியமா இந்த கப்பலோட முதல் ஃப்ளோர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்துல தான் இந்த மொத்த கப்பலுமே முழுக போகுது அப்படின்றதே கேப்டனுக்கு தெரியுது. ஸோ இதை பத்தி நடந்ததுக்கு அப்புறமா இந்த கப்பல்ல பயணம் பண்றவங்க எல்லாரையுமே எப்படியாவது நம்ம சேஃபா நம்ம இந்த கப்பல்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இந்த இடத்துல ட்ரை பண்றாங்க. அப்ப தன்னோட கப்பல்ல இருந்து கேப்டன் ஸ்மித் நமக்கு ரேடியோ சிக்னல் வழியா எங்களுக்கு உதவி தேவைப்படுது, இது பக்கத்துல ஏதாவது கப்பல் இருந்ததுன்னா அந்த கப்பலை எப்படியாவது இங்க வரவீங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அப்படி சொன்னா கூட அந்த கப்பல் கிட்டத்தட்ட 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு தெரிய வரல. அந்த ஒரு சமயத்துல கப்பல்ல மொத்தம் எத்தனை லைஃப் போட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஆக்சுவலா இந்த கப்பலோட மொத்த கெப்பாசிட்டியில 32 லைஃப் போட்ஸ் இவங்க வைக்கலாம். ஆனால் இந்த கப்பல் தான் முழுகாத கப்பலாச்சு அப்படின்ற ஒரு அலட்சியத்தினால இவங்க இந்த கப்பல்ல வெறும் 20 லைஃப் போட்ஸை மட்டும் தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த 20 லைஃப் போட்ஸை வச்சுக்கிட்டு இந்த கப்பல் இருக்கக்கூடிய 2240 பயணிகளையுமே காப்பாத்துறது ரொம்பவே கடினம். அதனால மக்களுக்கு எதிராக அங்க ஒரு மிகப்பெரிய குழப்பமே நிலவுது. இந்த ஒரு ரீசனால மக்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சண்டையே உருவாகுது. அப்ப முதல் லைஃப் போட் கரெக்டா உங்களுக்கு 12:45க்கு கடல்ல இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கப்பல்ல வேலை பண்ற க்ரூமேட்ஸுக்கு சரியான ஒரு ட்ரைனிங் இல்லாததுனால அவங்க ஒரு லைஃப் போட்ஸ்ல எத்தனை பேரை மேக்சிமம் ஏத்தி அனுப்பணும் அப்படின்றது தெரியாம ரொம்பவே அதிகமான பயணிகளை ஏத்தி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு சில போட்ஸ் அங்கேயே கவுந்துருது. அதனால அங்க இருக்கக்கூடிய பயணிகள்ல வெறும் 710 பயணிகளை காப்பாற்றுற அளவுக்கு மட்டும் தான் இவங்க கிட்ட லைஃப் போட்ஸ் இருக்கு. ஸோ மொத்த பயணிகளையுமே காப்பாற்றுற அளவுக்கு இவங்க கிட்ட லைஃப் போட் இல்ல. அதே சமயத்துல அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஷார்ட் சர்க்யூட் வந்து அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியாம 2 உடைஞ்சு கரெக்டா உங்களுக்கு காலையில 2:45க்கு அந்த ஒட்டுமொத்த கப்பலுமே கடல்ல மூழ்கிறது. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2240 பயணிகள்ல சரியா 1530 பயணிகள் அங்க இறந்து போயிடுறாங்க. இந்த கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த கப்பல் எங்க இருக்கு அப்படின்றதையுமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட் அட்லாண்டிக் பெருங்கடல்ல டைட்டானிக் கப்பல் எக்ஸாக்டா எந்த இடத்துல மூழ்கிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டா 1985 ராபர்ட் பேல்ரட் அப்படின்ற ஒரு நேவி ஆபீசர் தான் இந்த டைட்டானிக்கை ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறாரு. இது மூலியமா அந்த கப்பல் கரெக்டா அதோட டெஸ்டினேஷன் அடையறதுக்கு முன்னாடியே 1200 மைல் இதுக்கு முன்னாடியே அந்த கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்ப அந்த கப்பல் கடல் மட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 12,500 அடிக்கு அடியில இருக்கு
அப்படின்னும் 4 கிலோமீட்டர் அளவுக்கு தூரமா இருக்கு அப்படின்னுமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு கப்பல் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய சயின்டிஸ்டுமே ஈர்க்க ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய சயின்டிஸ்டுமே கொஞ்சம் கொஞ்சமா டைட்டானிக்ல போய் நம்ம ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல சில ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதி இந்த இடத்துல விபத்துக்கு உள்ளாகல, அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் த நியூ எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புத்தகத்தையே அவங்க வெளியிட்டாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு முழுகுனது டைட்டானிக்கே இல்ல அப்படின்ற ஒரு தியரியுமே ஆக்சுவலா வைக்கப்பட்டது. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு 1910 ஆண்டு இந்த டைட்டானிக் ஷிப் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த அதே டைம்ல தான் RMS ஒலிம்பிக் அப்படின்ற இன்னொரு கப்பலுமே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தது. அதனால உங்களுக்கு ஒரு சமயத்துல RMS ஒலிம்பிக் அப்படின்ற அந்த கப்பல் உங்களுக்கு ஒரு நேவி கப்பல் மேல இடிச்சு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் உருவாயிடுச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க முழுக்க உங்களோட கப்பல் தான் காரணம் அப்படின்றதுனால கப்பலோட ஓனரான JP மோர்கனால இன்சூரன்ஸே கிளைம் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, இன்னொரு கப்பலை உருவாக்கி அதுக்கு ஒலிம்பிக்ஸுக்கு பதிலாக நம்ம பேரை மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல வந்து வேற கப்பல் தானே டேமேஜ் ஆச்சு அப்படின்றதுனால அவர் ஒருவர் நினைச்சிருக்காரு. இந்த ஒரு ரீசனால தான் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல அங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கு இவரோட அலட்சியமே தான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியுமே ஆக்சுவலா நமக்கு ஒரு தியரி சொல்லப்படுது. இதனாலதான் இந்த டைட்டானிக் கப்பலை சுத்தி நமக்கு ஏகப்பட்ட மர்மங்கள் சர்ச்சைகள் ஏற்பட்ட கிளம்பிச்சு. ஒரு வழியா ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய டைட்டானிக்கை நம்ம எப்படியாவது வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட வழிகளுமே வந்தது. அப்ப அவங்க வெறும் 4 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய கப்பலை வந்து அவங்களால அங்க இருக்கக்கூடிய பிரஷர்னால சுத்தமா அவங்க வெளியே எடுக்கவே முடியல. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில நீங்க கொஞ்சம் மீட்டர்ஸ்க்கு கீழே கொண்டு போனா உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கு. ஆனா அதுக்கு மேல கீழே கொண்டு போக அதோட பிரஷர்னால அந்த பாட்டில் மொத்தமாவே சுருங்கிறது. ஸோ அந்த ஒரு ரீசனால 100 to 200 மீட்டருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைனா 12500 அடிக்கு கீழே இவங்க எப்படி வந்து போய் அந்த கப்பலை வெளி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமா புரியல. இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு அந்த டைட்டானிக் சப்மர்ஜ் கப்பலுக்குமே ஆக்சுவலா நடந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கப்பலை வெளியெடுக்கிறதுல ஏகப்பட்ட சவால்கள் வந்தது. அதாவது நார்மலான ஒரு கப்பலை நீங்க வெளியெடுக்கிற மாதிரி இந்த கப்பலை வெளியெடுக்க முடியாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 12500 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு கப்பல் நீங்க வெளியெடுக்கணும் அப்படின்னா 392 கிலோவாட் ஃபோர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்காக அவங்க பல பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான்ல ஒரு பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பால். ஸோ இந்த பிங்க் பால்ஸை வந்து மொத்த கப்பலையுமே அவங்க வந்து ஃபில் பண்றது மூலியமா அதுல மிதந்து இந்த கப்பலே மேல வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சாங்க. ஆனா அது வந்து என்னதான் ஒரு கிரேசியான ஐடியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஐடியா தான் இவங்களோட மனசுல இருந்துச்சு. ஆனால் அந்த ஐடியாவுமே ஆக்சுவலா ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதுக்கான மெயின் ரீசன் அந்த பின் பால்ஸை கொஞ்சம் கீழே கொண்டு போனாலே அது வந்து தன்னோட பிரஷரை தாங்க முடியாம அந்த பின் பால்ஸ் வெடிச்சிருது. ஸோ அதனால இந்த அளவுக்கு கீழே எப்படி அந்த பின் பால்ஸை கொண்டு போறது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த ஒரு பிளானையுமே அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பெரிய பெரிய ஹீலியம் பலூன்ஸை யூஸ் பண்ணி அதை எப்படியாவது வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட எப்படி நமக்கு கடலுக்கு அடியில் போய் அந்த ஹீலியம் பலூனை ஃபில் பண்ணி இந்த கப்பலை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அதனால இந்த ஒரு பிளானையுமே அவங்க கைவிட்டுட்டாங்க. மூணாவதா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மெரைன் இன்ஜினியர் ஒரு சூப்பரான ஒரு பிளான் அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பனிப்பாறையினால் தானே இந்த டைட்டானிக் ஷிப் முழுகிச்சு. ஸோ அதனால பனிப்பாறையாலேயே நம்ம இந்த கப்பலை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆக்சுவலா சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு வாட்டரை விட ஐஸோட டென்சிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஒரு ரீசனால தான் ஐஸ் எப்பவுமே வாட்டரோட மேற்பரப்பில் நிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த டைட்டானிக்கை சுத்தி நம்ம லிக்விட் நைட்ரோஜனை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இந்த டைட்டானிக் ஃப்ரீஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டைட்டானிக் மேல வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொன்னாரு. ஆனா என்னதான் வந்து ஒரு நல்ல பிளானா இருந்தாலுமே இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. பிகாஸ் லிக்விட் நைட்ரோஜனை தண்ணிக்குள்ள நம்ம எடுத்துட்டு போனோம். கரெக்டா இதை நம்ம முழுசா ஃப்ரீஸ் ஆக்கிறதுக்கு 500,000 டன் ஆஃப் லிக்விட் நைட்ரோஜன் தேவைப்படும். அந்த அளவுக்கு இவங்க கிட்ட லிக்விட் நைட்ரோஜனை தண்ணி கடையில் கொண்டு போற அளவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பிளானையுமே ஆக்சுவலா அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம கிறிஸ்டியன் ஷிப் பில்டர் கிட்ட இருந்துமே ஒரு விஷயம் வந்தது. என்னன்னா, இந்த மொத்த கப்பலோட எடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,43,000 டன் அந்த அளவுக்கு எடை இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எடை இருக்கக்கூடியதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதோட வெயிட் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு கப்பலை நம்மளால வெளிக்கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொன்னாரு. ஸ்டார்டிங்ல நிறைய கம்பெனிஸ் இது செய்யலாம்னு சொல்லிட்டு முன் வந்தாலுமே அதே சமயத்துல டைட்டானிக் கப்பலை அவங்க வெளியே எடுத்தாலுமே அவங்களோட கம்பெனிக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாலுமே இதுல ஒரு சிக்கல் இருந்தது. அது
அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் கடல்ல மூழ்கி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால கடல்ல இருக்கக்கூடிய ஓஷன் வேஸ்ட் அதுல இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்கு ஏகப்பட்ட பவர் ஆஃப் வேக்யூம்ஸ் நமக்கு தேவைப்படும். அதுலயுமே குறிப்பா உங்களுக்கு 20 மில்லியன் கிலோவாட் கரண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட்டையே நம்ம கட்டணும். இதனால இதுக்கு ஆரம்பத்தில் என்னதான் நிறைய கம்பெனிஸ் வந்தாலுமே அதுக்கப்புறமா அவங்க இந்த அளவுக்கு செலவு இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த பிளானையுமே அவங்க கைவிட்டுட்டாங்க. இதனால தான் இந்த கப்பலை என்னதான் வெளியெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீசன் நமக்கு வந்தாலுமே அவங்களால இந்த கப்பலை வெளியெடுக்க முடியல. அதே சமயத்தில் இந்த கப்பலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வியத்தான் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே முழுக்க ரூமர் தான். அது சுத்தமாக உண்மையே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் இப்போ வரைக்குமே இந்த டைட்டானிக் கப்பலை வெளியெடுக்க முடியல. இந்த டைட்டானிக் கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye. Pranav Prime Time.